ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என் ஃபோனில் இருக்க ரோப்ளாக்ஸ் கேமை தான் பார்க்க போகிறோம். என் ரோப்ளாக்ஸில் ரோப்ளாக்ஸ் தான் விளாட போகிறேன். ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ரோட்டம் கேமு. இப்போ மைன்கிராஃப்ட் இதில் இருக்காது எனக்கு ஆச்சரியமே அதான். வாங்க இப்போ போய் ரோப்ளாக்ஸில் போய் விளாட்லாம். ஒரே நிமிஷம் அது உள்ளே பண்ணோன்னே உள்ளே போயிடுச்சு. போனோடனே நான் எப்போவுமே பைரட் ஸ்கூலில் தான் போவேன். அதனால் பைரட் ஸ்கூலில் தான். இதை முன்னாடியே நான் இந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அதனால் நான் பேசுகிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இதுவாகும். அதை நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இப்போ நான் பைரட் ஸ்கூலில் தான் போவேன். 20 நிமிஷம் வீடியோ பாட்டேன். ஏற்கனவே நான் விளாண்டுட்டு இருந்தேன். நான் 20வது லெவலு, 73வது லெவலு. நான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் இவனுங்கெல்லாம் பாட்டுங்க. அதனால தான் இவனுங்கெல்லாம் அடிச்சிட்ருக்கேன். இவனுங்கெல்லாம் பாட்டு குட்டி இருக்குதுங்க. ஆனால் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். தப்புன்னு அடிச்சு முடிச்சுங்க. நான் பேசுகிறது மாதிரி தான் கேட்கும். இது கேட்குமான்னு தெரில அதில் வர சவுண்ட்லாம். ஆனால் சூப்பராக இருக்கும். ட்ரிப்பிள் கட்டான வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஐஸ் ஃப்ரூட்டு. இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தந்தான். அவன் ஃப்ரெண்டு கூட அஜ்மல். அவன் ஐடி கூட இதில் இருக்குது. ரெட் ஃபிஷ் ஏதோ ஒன்று. ரெட் ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போட்டு பாருங்கள். அவனையும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக விளாடுவான். இங்கே வந்து செஃப்னு ஒருத்தன் இருப்பான். அவனை கொல்லலாம் தான் நான் வந்தேன். கொண்டுடலாம். இங்கே இருந்தால் அவனெல்லாம் போடுவேன். எப்படியும் நான் 2 தாட்டி 3 தாட்டி டேக் எடுத்திருப்பேன். இந்த இருங்க இப்போ ஒரு தாட்டியா இன்னொரு தாட்டி திரும்ப வந்து இவனையே கொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அவனை வச்சு கொல்றது. இது நீங்கள் 2வது வீடியோவாக பார்ப்பீங்க. ஏற்கனவே நான் எப்படி நெட்னியில் ஏற்றுறதுன்னு உங்களுக்கு போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்குள்ளார எனக்கு சாவடிச்சிட்டான் மரண சாவுண்ணா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கு வீக்காக தான் இப்போ இருப்பான். டப்புன்னு அவனுக்கு ரீஸ்பான் ஆகாது. இதுவே அந்த மங்கி பாஸ்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு சரி ரீஸ்பான் ஆகும். அவனையும் இந்த இதில் கொண்டிருப்பேன் பாருங்கள். இந்த இவனை கொண்டுருவேன். டப்புன்னு அவன் வீக்காக்கி தான் அவனை கொல்லுவேன். இப்போதைக்கு அவனை கொஞ்சம் வீக்காக்கிட்டேன். திரும்ப வந்து அவனை கொல்லுவேன் பாருங்கள். எப்போவுமே நான் ட்ரிப்பிள் கட்டானால இவனுங்களை அடிக்கிறதுக்கு வேணால் நான் ட்ரிப்பிள் கட்டானா எடுப்பேன். நான் செஃப் அடிக்கிறதுக்குலாம் நம்ம ஃப்ரூட்டை தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா சரி பிளேயரு இதில் இருக்க ட்ரிப்பிள் கட்டை நான் வேஸ்ட்டுன்னு நான் ஃப்ரெண்டு. அதனால் நான் 700 லெவல் போனோடனே எனக்கு செகண்ட்ஸையோ தேர்ட்ஸையோ ஓப்பன் ஆகும். அப்போ நான் அங்கேருந்து ட்ரிப்பிள் கட்டை நான் எனக்கு வாங்கி தரேன்னா அதுக்கு முன்னாடி நான் 6 அதெல்லாம் வாங்கணும். வேறு ஏதாச்சும் நான் வாங்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் வாங்கி உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி வேறு கேம் போடணுன்னா அதையும் சொல்லுங்கள். நான் வந்து விளாண்டு போடுறேன் ரோப்ளாக்ஸில். இதை செத்துட்டேன். இப்போ அனாமலைஸ் எங்கள் அண்ணன் விளாடுவான் சூப்பராக. அதை நான் உங்களுக்கு ஒரு தாட்டி கேம் ப்ளே பண்ணி பார்க்குறேன், காட்டுறேன். அப்புறம் நான் போட்டிருக்க 2 அங்கே இருக்க சாட்சி நீங்கள் பார்த்துருங்க. அதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா அவன் எங்கே இருந்து தான் தேடிட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் இது 2ன்னு வரேன்ட்டேன் இருக்கேன் கைஸ். நான் எதுக்கு 2ன்னு பார்க்குறேன். நான் போயிட்டான். எங்கே நிற்கிறான் அவன்? ஜெஃப்பு எங்கேயே நிற்பான். திரும்ப ரீஸ்பான் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ரீஸ்பான் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் திரும்ப ஜெஃப்பு. இவனுங்க வந்து 60 லெவல்னு நினைக்கிறேன். 60 இல்லை 45 லெவல் அவனுங்க. அந்த கையில் ஏதோ இது மாதிரி வச்சுருக்கானுங்கள்ல. இந்தா செஃப் இருக்கான். பட் இவன் ஃபுல்லாக ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். தப்புன்னு என்னை கொண்டுருவான். செஃப் ஃபுல்லாக ஏறி இருப்பான். இந்த வாட்டி இன்னொரு வாட்டி வந்து கொள்ளுவேன் அவனை. இந்த வாட்டி கன்ஃபார்ம் கொண்டுருவேன் அவனை. நிறைய வாட்டி கொண்டுட்டேன் ஆஃப்லைன்லனா. இப்போ உங்களுக்கு இந்த வாட்டி கேம் காட்டுறேன்ட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் விளாண்டுட்ருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு இந்த வாட்டி தான் வீடியோவாக போடுறேன். நூபு டு ப்ரோ மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். பட் நான் நூபுலேருந்து இப்போ 73 லெவலில் இந்த இதுலேயே நான் 74 வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நான் செத்துட்டேன் இன்னொரு. இப்போ தான் அவனுக்கு லெவல் தெரிஞ்சிச்சு. இப்போ செஃப் வருவான். திரும்ப கன்ஃபார்ம் அவனை கொண்டுருவேன். செஃப்பை இதில் கொண்டுருவேன் நினைக்கிறேன். இந்த வாட்டி செத்து கொண்டுருவேன் அவனை. நான் எப்போவுமே அவனை கொள்ள ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இவனை கூட ஈஸியாக கொண்டுடலாம் போல. அந்த மங்கி கிங்கை கொள்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆக்குனேன். முன்னாலாம் நான் 31 லெவலில் அவன் 25 லெவலில் இருப்பான். அப்போயே நான் கொல்ல முடியாது. இப்போயும் என்னால் கொல்ல முடியல. ஒரு வாட்டி செத்துட்டேன். இன்னொரு செத்துட்டேன். 2 வாட்டி ட்ரை பண்ணேன். இப்போ 3வது வாட்டி செத்துட்டு கொண்டுட்டேன் அவனை. நீங்கள் பாருங்கள், நிறைய இதுக்கு ஐலாண்டுக்கெலாம் போவேன். இது அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். இப்போயே சொல்லி வச்சுக்கோங்க. அந்த கேமில் இருக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் இதுவாகும். ஆனால் இப்போ தான் எடுக்கிறேன். நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இதில் எப்பயும் இல்லை ரொம்ப அடி வாங்கி நான் அவனை கொண்டுருவேன். இப்போ தான் நினைக்கிறேன். இந்த அடி தான் நினைக்கிறேன்.
ரொம்ப அடி வாங்கி மற்ற லெவலில் இருப்பான். இப்போ நானும் அடி வாங்கி மற்ற லெவலில் போய் அவனை கொண்டுட்டு லெவல் கொஞ்சம் ஏறி இருக்கும் எனக்கு. அதெல்லாம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பராக இருக்கும் அந்த சீன். இப்போ அப்படி தான் நான் அவனை கொல்லுவேன். ஆனால் டப்புன்னு எனக்கு லெவல் ஏறிடும். என் பிரச்சனையே இல்லை. ஏங்க கைஸ், எதுக்கு திடீர்னு நிற்கிதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தான் நிறுத்துறேனான்னு தெரில. நான் மறந்துட்டேன். அவ்வளோதான், கொண்டுட்டேன். இன்னொரு தாட்டியும் கொல்லுவேன்னு நினைக்கிறேன் அவனை. 2 தாட்டியோ 3 தாட்டியோ கொண்டேன் இதில் மட்டுமே. நான் வேறு இல்லாண்டு தான் போவேன். இந்த இவங்களோட தான் சண்டை போட்டுட்ருப்பேன். என்னான்னு தெரில. திரும்ப வந்து கொல்லுவேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. யாரும் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நெட் மிரர் ஏற்றுறதுன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். என்ன திரும்ப ஒன்றே சொல்லிகிட்டு இருக்கேன்னா, என்கிட்ட போட்டிருக்கதான் நான் உங்களுக்கு இப்போ காட்டணும் தான். ஏதாவது ஒரு நல்லா பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். நான் வெறும் பேசுறதில்ல. திரும்ப நான் யாருக்கு ப்ரூட்ஸுக்கா அவனுக்கு ப்ரூட்டுக்கு தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அவன் ப்ரூட்டை போய் சம்பவம் செய்வேன். அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இவனுங்கெல்லாம் போகிற வழியில் கொள்ளான்னு தான். என் ட்ரிப்பிள் கட்டா நான் வாயில் ஒன்று வச்சு 2 கையில் ஒன்று. இது ஜோரோ இதான் ஒன் பீஸில் வர ஜோரோ மாதிரியே இருக்கும். ஆனால் இது அவ்வளோக்கா பவர் இல்லைன்னா இன்னொன்று 700 லெவலில் வந்தால் 3rd செகண்ட் ஓப்பன் ஆகுமா. அப்போ கிடைக்கிறது அப்போ வாங்கலாமா. இதோட அது ரொம்ப பவரான். இவன் பாட்டுங்க 45 லெவல் தான். நோபுட்டு ப்ரோவாக இருந்து இருக்கலாம் தான் ஆண்டுருக்கேன். ஆனால் இப்போயே நல்லா நல்லா நோபுட்டு ப்ரோ வேணாம், இதுலேருந்தே போனான்ட்டு வந்துட்டேன். இல்லைனா முன்னாடியே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பேன். இது நல்லா இருக்கும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரோப்ளாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. இந்த ஃபோனில் இப்போ தான் ஏற்றினேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 4 வாரம் அந்த மாதிரி இருக்கும். ஏற்றுனோடனே நல்லா விளாண்டேன், லெவல்லாம் ஏறிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேமு. இப்போ 24 25 லெவலு தான். இப்போ உங்களுக்கு போரிங்காக தெரியலாம், ஆனால் நல்லாயிருக்கும். நான் விளாண்டு பார்த்தா தான் தெரியும். சரி, நம்ம இப்போ அந்த செஃப்பு இதுவாகிட்டானான்னு தெரில. வேறு இப்போயும் ஆகிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வேறு நேரம் இப்போ இவனுங்களோட தான் சண்டை போட்டுட்ருப்பேன். 8 பேரை கொண்டா எவ்வளோ ஏறும்னு நான் நீங்கள் எக்ஸ்பி எவ்வளோ ஏறும். இதில் பாருங்கள் கைஸ், நீங்கள் இதில் பாருங்களேன். எனக்கு மாஸ்ட்ரி 53, நான் 54 55 வரைக்கும் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஃப்ரூட்டுக்கு. அப்புறம் அதில் வந்து 20 21 அந்த ட்ரிபிள் கட்டானா. அப்புறம் இன்னொரு கட்டானான்னு ஒரு நார்மல் கட்டானா ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு 51. அப்புறம் இன்னொன்று கட்லஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன், அதுலேயும் 50 எவ்வளோ. அவங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் வர எபிசோட்ஸில். இது எபிசோடு 1 ஆஃப் நோபுட்டு ப்ரோ ரோப்ளாக்ஸ் பிளாக்ஸ் ஃப்ரூட்னு போட்டுடுறேன். நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் இதுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் நானும் தெரிஞ்சுட்டு என்ன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் அதையும் நீங்கள் போடுங்க. வேறு என்ன கேம் விளாண்டு போடலான்னு போடுங்க. நான் மைன்கிராஃப்ட்டும் போடுவேன், சர்வைவலில் தான் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. நீங்கள் பார்த்து இந்த கண்டென்ட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் எனக்கு இந்த ஷார்ட்ஸில் கொடுத்த சப்போர்ட்டை நீங்கள் இந்த வீடியோலையும் கொடுக்கணும். ஏன்னா நான் நிறையா கண்டென்ட்ஸ் போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாதான் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மரணமாக தான் இருக்காது, ஏன்னா நானே பாட்டு டு ப்ரோ தான் இந்த கேம் ஃபுல்லாகவுமே. 8 நிமிஷத்துக்கு மேலே நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசியாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நீங்கள் அந்த கேமோட இது மட்டும் பாருங்கள். நான் அப்படியே சும்மா அப்பப்போ பேசுகிறேன். எத்தனை நிமிஷம்? 29:41. எத்தனைன்னு தெரில, எத்தனை நிமிஷம்னு தெரில, எனக்கு கன்ஃபார்மாக தெரில எத்தனை நிமிஷம்ன்ட்டு. எத்தனை நிமிஷத்துக்கு வீடியோ இருக்குன்னு நான் மறந்துட்டேன். 29:41 செகண்ட் ஆமல. ஓகே, கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், நான் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் நூற்று ப்ரோ போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். 74 வந்துருச்சு, 74 லெவல் ஆகிட்டேன். மாஸ்ட்ரியும் 53 தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் 54 வந்துடுவேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள நான் 54 நான் அதுக்கு மேலே போயிடுவேன். நான் எப்போதுமே எனக்கு ஸ்டாட்ஸ் வந்துச்சுன்னா நான் லெவல் இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்லாம் ஏற்றுவேன். அப்போ தான் இந்த பிளாக்ஸ் இந்த ஃப்ரூட்டுக்கு அதிகமாக ஏறும். இது வந்து என்ன கான்செப்ட்னா, ஒன் பீஸ்ன்னு அனிமி இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அதில் வர அனிமியில் வர பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் இந்த கேமே இது பண்ணியிருப்பாங்க.
அந்த ட்ரிபிள் கட்டானா ஜோராவோடது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த கட்டானாவும் ஜோராவை யார் வச்சுருப்பான்னு தெரில. அப்புறம் உங்களுக்கு யார் ஒன் பீஸில் ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் உங்களுக்கு இதில் போடுங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த மே மாதம் லீவில் எங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்ருவாங்க எக்ஸாம் முடித்தோன்னே. அப்போ என்னென்ன வீடியோ போடணுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள், நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு வீடியோ நிறையா போடுறேன். ஷார்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் போடுறேன். இதே நான் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடணுன்னா சொல்லுங்கள், அதையும் போட்டு விட்றேன். வேறு என்னென்னலாம் போடணும் அதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் நான் எப்படி நெட் மிரர் எத்தனை இடம் சொல்லுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் மே மாதம் லீவில் என்னென்ன கேம் விளாண்டு போடுறேன்னு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் நான் விளாண்டு போடுறேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு, அவ்வளோதாங்க. சரி, நம்ம இப்போ வேறு என்ன, அது என்னோடய ஸ்டார்டருக்கு போகிறேன். அங்கே தான் நான் எப்படி அவனுங்களை கொல்லுவேன்னு பாருங்களேன். அந்த ஃப்ரூட்டை வச்சு ஒரே அடி தான் அடிப்பேன், அவனுங்க முடிஞ்சிருவானுங்க. இப்போ போகிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்பீடு இந்த பூட்ஸை போட்டேன்னா கெத்தாக போகும். அது போட்டால் இந்த இது ஃபாஸ்ட்டு தான் ஏதோ ஒன்று ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது குறையும். அந்த பார் குறையும். பரவாயில்லனா போவேன் அப்படி தான். 2 பிளாக்ஸ் ஃப்ரூட் இருக்கனால, இந்த ஃப்ரூட்டு ஐஸ் ஃப்ரூட் இருக்கனால தான் நான் இதிலலாம் நடந்து போகிறேன், இல்லைனா போக முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன எதிரிங்கலாம் என்னை அடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அடி அடித்தாலே இவனுங்கெல்லாம் செத்துருவானுங்க. சரி அடி. அதுவே நம்ம ஏன்னா திரும்ப இதுலேருந்து வருது. ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவனுங்கெல்லாம் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணது திரும்ப டெலீட் பண்ணிட்டு திரும்ப வர ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டிங் ஆகிடுச்சு. இது ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், திரும்ப இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கான புதுசாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் என்னன்ட்டு. திரும்ப 2 நிமிஷமா 3 நிமிஷமா எனக்கு இதுவாகுது. இதெல்லாம் நீங்கள் பேசலைன்னா பாருங்க. இதான் தப்பாக திரும்ப திரும்ப அங்கே தான் போடுவேன் பாருங்களேன். சரி, டென்ஷனாக எனக்கு. இதுதான் கரெக்டாக போடுவேன் அவங்க மேலே. இப்போ மேலே ஏறுவேன். அந்த மேலே ஏறி அந்த காடு எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். காட்டுக்குள்ளே போவேன். காட்டுக்குள்ளே போனோடனே தான் மஜாவாக இருக்கும். காட்டுக்குள்ளே போனோடனே. காட்டுக்குள்ளே போய் இந்த ட்ரெஸ்ஸு வச்சுருந்தா ஏதோ அந்த முடி வச்சுருந்தா ஏதோ கலாய்ப்பாங்க நாம, எனக்கு தெரியாது. அப்போ அந்த டிஷர்ட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஏதோ கருப்பு கலரில் வச்சுருந்தேன். இதுவே நான் இப்போ தான் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கிளியராக கேட்குதான்னு பாருங்கண்ணே என் வாய்ஸு. ஏன்னா நான் இப்போ தான் இது எடுத்து விட்டேன், ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் கேட்குதான்னு பாருங்கள். எல்லாமே எடிட்டிங் அது எல்லாமே நான் கேமிங் எல்லாமே ஒரே ஃபோனில் தான் பண்ணுறேன். அதனால் அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா நான் வர வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு நல்லதாக பண்ணித்தரேன். இப்போதைக்கு எவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். அப்புறம் தம்ப்நெயில் எப்படி வைக்கிறதுன்னு எதாவது சொல்லித்தாங்க. அப்புறம் மே மாதம் லீவில் என்னென்ன கேம்ஸ் விளாண்டு போடுறது, மே மாதத்தில் என்ன கேம் விளாண்டு போகிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் நான் வீடியோ வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டுக்கு தான் போவேன். அங்கே போய் என்ன பண்ணுறேன்றதான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்னோ வேர்ல்டுக்கு போய் அங்கே ஒருத்தன் 90 லெவலில் இருக்கவன் பாட்டு நினச்சேன், அவனோட சாகுவேன், அவன்கிட்ட அடி வாங்கி சாகுவேன். நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஏனியில் ஏறுவேன். இங்கே இவனை கொல்லுவேன், பாஸ் கிங் பாஸாக அவன் பேர் என்ன, மங்கி பாஸ். அப்புறம் கொரிலாஸை கொல்லுவேன். அப்புறம் இங்கே இருக்க மங்கீஸை கொல்லுவேன். நல்லாயிருக்கும். இந்தா போயிட்டேன். இப்போயே சொல்லிக்கிறேன், இன்னொரு சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன, இது ஏற்கனவே நான் வீடியோ எடுத்துட்டேன். நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் நீங்கள் எதுவும் இதுவாக்கி எடுத்துக்காங்க. லூஸு மாதிரி அங்கங்கே அப்படி தான் நிற்பேன். சாப்பிட்டுட்ருக்கேன். அதான் கொஞ்சம் ஸ்டெப் பண்ணி எடுத்துட்ருக்கேன். எங்கள் அப்பா வருவாங்க, பேசுவாங்க. அதனால தான் இதாக போயிட்டேன். இன்னொரு சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் நிறைய பண்ணிக்கிறேன். டிஸ்க்ளைமர் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது எந்த வீடியோலேருந்து காப்பி எடுக்கலை, எந்த இதுலேயும் நான் இது பண்ணல. இது என்னோடய வீடியோ, என் கண்டென்ட் நான் போடுறேன். அதனால் நான் இதுக்கு முன்னாடியே நான் இந்த டிஸ்க்ளைமரை போட்டுறேன். இது என் வாய்ஸ், இது என் கேம், என் ஃபோனு, நானாக கண்டுபிடிச்சி போடுறேன். எல்லாருமே இது மாதிரி தான் போடுவாங்கன்னா அது எனக்கு தெரியாது. நான் இதை சொல்லிடுறேன் இப்போயே. நான் டிஸ்க்ளைமர் அடிச்சிருவாங்க, ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்கன்னா சொல்கிறாங்க. அதான்
பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சேனல் அமைச்சிருக்கோம். அதுக்குறையும் இதெல்லாம் பண்ணுறதுனா எப்படி உங்களுக்கே தெரியும். இப்போ தான் சேனல் அமைச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இப்போ தான் வருது. அது எங்கள் ஃபேமிலிஸ் தான் எல்லாமே. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க. எங்கள் அண்ணன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே தான் எனக்கு ரொம்ப துணையாக இருக்காங்க இந்த சேனல் அமைச்சதுக்கு. 2 வீடியோ தான் போட்டேன். அப்புறம் ஏன்டா ராமாய கதையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் எதாவது பண்ணுவீங்க எனக்காண்டி. அப்புறம் அந்த ரேண்டம் ஃப்ரூட்லாம் கலெக்ட் பண்ணுவேன். ஆனால் வாங்க மாட்டேன். சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப நெவர் மைண்ட்னு இல்லை வேணான்ட்டு வந்துடுவேன். இது என்ன ஃப்ரூட்டுன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. இதோ மித்தலிக்கல் 32,000ன்னு போட்டிருக்கு. நான் எதுவுமே போடலை. ஆமாம், நான் போன வீடியோ போட்டேங்க. ஆனால் அதில் வந்து கமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியல. அது ஏன்னு தெரில. அதுவும் என்னன்னு போட்டுருங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் ஆப்ஷன்லாம் எடுத்தெல்லாம் விடாமலாம் இல்லை. ஆனால் நான் கமெண்ட் ஓப்பன் ஆகலாம் எனக்கு எதுவுமே தெரியலை. அப்படியே சேனல் யூடியூப் சேனல் எப்போவும் போடுற மாதிரி நான் இது அந்த வீடியோ போட்டேன். ஆனால் கமெண்ட் வராதில்ல, ஏன்னு தெரில. அதை மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். இந்த இதில் இந்த வாட்டி அதையா நான் சரி பண்ணலான்ட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டு நான் சரி பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த வாட்டி தரமான தரமான இந்த வாட்டி வீடியோ தரமாக உங்களுக்கு வரும். 16 நிமிஷம் எழுத ராமாய கதை எல்லா கதையும் போட்டு உருட்டிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ போகிறேன் பாருங்கள். இப்போ இவனை நான் முடிச்சுட்டு அவன்கிட்ட போகலான்னு தான் போவேன். ஆனால் செத்துருவேன். 2 தாட்டி சாகுவேன். அதுக்கப்புறம் கொன்றுவேன் அவனை ஒரே தட்டி ஒரே கேமில். பின்னாடி எது சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா அதை மட்டும் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதுவாகும் வீட்டில் தானே இருக்கேன். அதனால தான் இதுக்குன்னு தனி ரூமில் தான் இத்தனைக்கு உட்காந்துருக்கேன். அப்படியே எதாவது கேட்டுச்சுன்னா அடுத்த வீடியோலாம் நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா ஒரு அட்டாக்கை போட்டு அவனை தூரமாக்கிட்டேன். அவன் யாருன்னு தெரில. யாரோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட தம்பி மாதிரி ஒருத்தன் வந்து எனக்கு கொள்ளுவான் தெண்டம் பைத்தியக்காரப்ப. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் வச்சுருப்பான். ஆனால் என் ஃப்ரெண்டு இல்லை, அவன் பைத்தியக்காரப்ப. வேறு ஏதோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மருமகப்பேன். இவன் மட்டும் என் கையில் கிடச்சானா மிதிச்சே கொண்டுருவேன். அப்புறம் இந்த ஃப்ரூட்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சுப்பேன், இன்வெர்ட்ரிக்குள்ளே. அப்படியே நினைக்கிறேன் எதுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரில. கரெக்டாக எதுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரில. கட் பண்ணி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் இது பொறுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வரும் வீடியோவில் எப்போதும் போல் அதெல்லாம் மாற்றிடுறேன். இந்த ஆடி தானே எனக்கு புதுசு, அதனால தான். அப்புறம் எப்படி இந்த கேம் பிளே எனக்கு எப்படி நான் விளாண்டு சரியா தப்பா அதெல்லாம் கூட நீங்கள் போடலாம். அப்புறம் நான் வேறு என்னென்ன கண்டென்ட்ஸ் போட, இது கேமிங் மட்டும் போடாமல் வேறு எதாவது போடவா, இல்லை ஃபிஷ் வீடியோஸ்ன்ட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்குது. சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதான். அப்புறம் எதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். என்கிட்ட ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. அதுவும் போடுறேன்னா போடுறேன், போட சொன்னீங்கன்னா போடுறேன். அப்புறம் எப்போங்க இந்த வீடியோவை முடிப்பேன்னு இருப்பீங்க எல்லோரும். லென்த்தாக போடலான்னு தான் இந்த வாட்டி. நான் போனாட்டி ஒரு 4 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டேன். அதான் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு லென்த்தாக 20 நிமிஷம் அந்த மாதிரி போடலான்னு தான் நான் யோசித்தேன். அதுக்கு தான் ட்ரை பண்ணி இதை போட்டேன். சரி, ஏன் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மங்கிக்கு இங்கே இதாக கொஞ்சம் நேரத்தில் அவன் ரெடி ஆகிடுவான். ஆனால் நான் ஃப்ரூட்ஸு கூட என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதை நான் தெரியாமல் இது பண்ணுறேன்ட்டு யூஸ் பண்ணி விட்ருவேன். இப்போ பாருங்களேன், கீழெல்லாம் போகிறேன்னு அடிச்சிடுவேன் பாருங்கள். எதுக்குன்னு தெரியாமல் எதுக்கு யூஸ் பண்ணி விட்ருவேன். அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அதனால நான் இப்போ பாருங்கள் யூஸ் பண்ணி விட்ருவேன். கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி விட்ருவேன் பாருங்கள். இப்போ சத்தியமாக பண்ணி விட்ருவேன். கரெக்டாக வரும்போது கரெக்டாக பண்ணான்னு பார்த்தேன், அவ்வளோதான். அடுத்த யூஸ் பண்ண பாருங்கள், பின்னாடி போயிடுவேன். இப்போ அது வந்துடும். ஒருத்தர் இன்னொரு தான் வந்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தாட்டின்னு நினைக்கிறேன். அடுத்த தாட்டி செத்துருவேன். இந்த தாட்டி செத்துருவேன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த காட்டிலே இதுக்கு விட்றானுங்கன்னு தர்றேன். நான் கொண்ட காட்டிலே விடாமல் இந்த காட்டிலே விட்றானுங்க. இப்போ இவனுங்கெல்லாம் போகிற வழியில் அடிச்சிட்டு சும்மா போர் அடிக்குதுண்டு. நான் சொன்னேன் 74 லெவல் வந்துடுவேன்ட்டு. 74 லெவல் இந்த வாட்டி வந்துடுவேன். இதுக்குள்ளே இதே முடிச்சு 75 லெவல் வருவேனான்னு தர்றேன். அதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் கிங்கை கொண்டுருவேன். இந்த வீடியோவில் நான் கிங்கை கொண்டுருவேன். அவன் எங்கே நிற்பான்? இங்கே தான் நிற்கிறான். போடுவேன் பாருங்கள். அடி மண்டடியாக போட்டு நவுந்துருவேன். போட்டு பின்னாடி போயிடுவேன் பாருங்கள்.
ஏன்னா இவன் வருவான் லூசுப்ப ரெடி ஆகிக்கணும்ல அதுக்கெல்லாம். இதுதான் பீக்கு. நானும் செத்துருப்பேன், அவன் சாவடிச்சிட்டு செத்துருப்பேன் கன்ஃபார்மு. ஒரடி அடிச்சிருந்தானு செத்துருப்பேன். அதான் கொண்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு வெறியாகி இப்போல்லாம் கொண்டுக்கிட்டே இருப்பேன் நான். அவ்வளோதான். 74 முடிஞ்சு 75 வந்துடுவேணும். இதில் வந்துடுவேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. 21 நிமிஷமானு தெரில, 29 நிமிஷம் அதில் போட்டிருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரில, 29 நிமிஷமானு தெரில. ஆனால் 21 நிமிஷத்துக்கு மேலே தான். இப்போ இந்த ஐலாண்டுக்கு போவேங்களா, அந்த ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கேன்ல, அதுக்கு போய் அங்கேயே போய் அவனுங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வருவேன். ஒருத்தர் டப்புன்னு அடி வாங்கிட்டு வருவேன். ஒருத்தன் 100 எவ்வளோவில் அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வருவேன். அவன் சும்மா பாட்டுன்னு நினச்சேன் 60 லெவலுன்னு போட்டுருந்துச்சேன்னு போய் அவனை அடிக்கிறான்னு பார்த்தா 160 எவ்வளோ போட்டிருக்கும். நான் 60 தான் நினச்சிட்டு போவேன் அவனோட சண்டை போடலான்ட்டு. போய் வாய் கழுவிட்டாங்க, அதான் கொஞ்சோண்டு இதுவாகிடுச்சு. சரி நம்ம அங்கே கண்டினியூ பண்ணலாம். போய் நடப்பேன். எதுக்கு நான் எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறேனே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவேன் தான் எனக்கும் தெரில. திடீர்னு கொஞ்ச நேரம் நிற்கிறேன். ஆனால் கேமில் அந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் நின்ற மாதிரி எனக்கு தெரில. எதுக்கு திடீர்னு நிற்கிறேன்னு தெரில வேறு. அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் ஏற்றதுக்கு ஆப் அப்படியா இல்லை என்னன்னு தெரிலங்க. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சரி அந்த ஐலாண்டுக்கு போயிடுவேன். இப்போ தான் போய் ஒருத்தன்ட்ட சாவுவேன் பாருங்கள். சாவுறது தான் இதில் நிறையா இருக்கும் இந்த கேமில். நான் ஜெயிக்கிறதோட சரி சாவுவேன். வித்தியாசமாலாம் போய் சேர்த்துட்ருப்பேன். கொலோசியம் இதெல்லாம் தண்டமாக நிற்கிறது. இவன்ட்ட சாவுவேன். திரும்பி ஒரு அடி கூட அடிக்காமல் சாவுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அவன்கிட்ட போய் கொலிஸ்ட்டு கேட்கலான்னு கேட்பேன். எல்லாருமே அதிகமாக சொல்லுவானுங்க, வந்துடுவேன். அப்புறம் சும்மா கில்டர் எவ்வளோன்னு கேட்பேன். கெல்ட் யாரா தெரில. ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடுவேன். நெவர் மைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவேன். இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது, செத்துருவோம். அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட அடி வாங்கி நான் போட்டு வாங்கலான்னு பார்ப்பேன். இப்போ அப்புறம் வாங்காமல் வந்துட்டேன். போட்டு வாங்கலாம் தான் அப்போ நினச்சேன். 23 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 27 நிமிஷமாக நான் எல்லா கதையும் போட்டு உங்கள்கிட்ட எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாம் தான் நினச்சேன். பட்டு ஷார்ட்டாக போடுற அளவுக்குலாம் ரோப்ளாக்ஸ் இப்போ இந்த கேம்னால. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஐயோ டே ப்ளீஸ்ரா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறா அப்படின்னு சொன்னாலும் ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டான். அவன் ஓடுற அளவுக்கு தான் ஓடுவான். அப்புறம் எங்கள் மேஜர் முகுந்து ஏதாவது கப்பல் அந்த மாதிரி தந்தாருனா போகலாம். மேஜர் முகுந்து என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இருக்கான். மேஜர் முகுந்து அவர் கொடுத்தாருனா ஏதாவது நான் கப்பல் இந்த மாதிரி ஜெட்டுலாம் கொடுத்தாருனா நான் ஈஸியாக போய்ட்டு வருவேன். அப்புறம் என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அந்த ரன்னிங் வேறு யூஸ் பண்ணால் இது மேஜர் முகுந்து கொடுத்த பவர் தான். அப்புறம் என்ன கட்சி தலைவர் ஜோயில் கொடுத்தது. கட்சி தலைவர் ஜோயில் கொடுத்தது தான் அந்த ஃப்ரூட்டு. அவர் டிவிக்கு தலைவர் கட்சி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கட்சி தலைவர் ஜோயில் வருவார் நம்ம வீடியோஸில். நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். அப்புறம் இன்னொருத்தர் வருவார் கேமர் மாதிரி. அவர் பேர் அஜய். அவர் நல்லா விளையாடுவார் கேம்ஸ்லாம், ரோப்ளாக்ஸ்லாம். அவர் எனக்கு இவ்வளோ 71 ஏற்றி தந்தார். அவர் தான் நேற்று வந்திருந்தார். நேற்று தான் எல்லாமே போட்டோம். அப்புறம் இது எத்தனை மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு தெரில. 10 மணிக்கு மேலே தான் அப்லோட் பண்ணுவேன். தான் சாவேன், சாவேன். எப்படியும் நான் 25 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆயிரும். 29 நிமிஷம் போட்டிருக்கேன். அதுவான்னு எனக்கு தெரில. பட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காண்டி தான் வாய்ஸ் கொடுக்குறேன்.
நான் நினச்சிருந்தா இவ்வளோ நேரம் பாதியிலே வயசு கொடுத்து மீதியெல்லாம் சும்மா சாங்கு மாதிரி போட்டு போயிட்டே இருந்துருக்கலாம். பட் எனக்கு மனசு வரல. ஏன்னா நானும் கொடுத்தா தான் நான் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். என்னடா 2 வீடியோ போட்டு பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிடுறாங்க. சத்தியமாக உங்களுக்கு நான் பண்ணுறேன். அப்புறம் ஜெனிஸ் கேஜி வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும், பார்ப்பீங்களா? அப்புறம் நான் ஷார்ட் தமிழ் கேமிங் பார்ப்பேன், தமிழ் கேமிங் பார்ப்பேன். அங்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக, அவங்களாம் என்னோட கேம் சூப்பராக விளையாடுவாங்க. ஷார்ப்பெல்லாம் செமையாக விளையாடுவார். அவரும் நூப் டு ப்ரோன்னு ஒன்று போட்டிருப்பாரு. நான் வெளிப்படையே இது மட்டும் சொல்லிடுறேன், அவர்கிட்ட தான் நான் நூப் டு ப்ரோங்க போடலான்னு நினச்சேன். நான் வெளிப்படையாகவே சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது இல்லை, அவர் தான் எனக்கு இதுவே. அவர் தான் கேமிங் இன்ஸ்பிரேஷனு. என்னடா கேமுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா அது அவர் தான். கேட்குறீங்களா? அது எனக்கு கேட்குது. பட்டு என்ன பண்ணுறது, டப்புன்னு ப்ளூ ஷர்ட்டே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கேமை கண்டினியூ பண்ணலாம். சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஒன்றுமே இல்லை, போய் இவங்களுடைய சாகலாம் போகிறேன். அதே நான் பெருமையாக சொல்கிறேன். அதுள்ள 26 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்க, இந்த கதையில் அவ்வளோதான் இருக்குது. அந்த மாதிரிலாம் பேச வேணாம். டப்புன்னு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி வாய்ஸ் வந்துருக்கு. நான் எப்படி பேசுகிறேன்றது சொல்லுங்கள். ஏன்னா நான் நூபு தான், இதுலேயும் நூபு, யூடியூப்லேயும் நூபு தான். இந்த எனக்கு கேட்குறேன், அதையும் நூபு, இதுலேயும் நூபு. நான் நூபு தான். நிறையா இருக்குங்க. இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்குன்னே தெரியாமல் தண்டமாக. இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவனுங்க இதெல்லாம் அழுத்தங்கன்னு போட்டிருந்தானுங்க. அழுத்தி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அது எதோ காட்டுச்சு. ஓகே அப்படின்னு வந்துட்டேன். அது என்னென்னு எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் டச் பண்ண வேணான்ட்டு எதுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம போயிடலான்ட்டு போய் ஏதோ ஒரு இதில் முடிப்பேன். எதுன்னு தான் தெரில. 29 நிமிஷம் 41 செகண்டில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். யாரும் ஏன்டா இல்லை ராமாயண கதையெல்லாம் இழுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ரோப்ளாக்ஸ் நான் டப்புன்னு போட்டுடலாம். இப்போ பாரு மீன்லாம் முடிப்பேன், அதான் ஹைலைட்டு. அவ்வளோதான் கைஸ், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இவங்கள்ட்ட வாங்குவேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதெல்லாம் மட்டும் இது பண்ணிக்காதீங்க. அப்புறம் இவன்கிட்ட வாங்கி நான் இதெல்லாம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்துறீங்கல்ல. அப்படிதான் சவுண்ட்லாம் ரியலாக இருக்குது. அதான் நான் சவுண்டோடு உங்களுக்கு போகணுன்னு தான் 2 ஏரி போட்டேன். இப்போ போய் கடலில் போடுறதுனால அவங்களுக்கு இதுவும் இல்லை. இந்த சவுண்டு வேணா கூட சொல்லுங்கள், நான் சவுண்டாகவே போடுறேன். சவுண்டை மட்டுமே போடுறேன், நான் பேச வேணான்னு சொல்லுங்கள். சொன்னா சண்டை போடுறது மாதிரி நான் பேசாமல் டப்புன்னு சண்டை போடுறேன். எப்போ நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள், எல்லாமே நான் பண்ணுறேன். அப்புறம் இழுப்பேன் பாருங்கள், சரி கஷ்டமாக இருக்குங்க. இதை நான் உங்களுக்கு இதுவாக போடுறேங்க. அவ்வளோதான், தோற்றுறேன், இனிமேட்டு போட முடியாது. இதுவாக போடலான்னு பார்த்தேன், ரியல் சவுண்டாக. அப்புறம் இவன் என்னை கொல்லான்னு பார்ப்பான், கொல்ல முடியாது. அவ்வளோதான் கேஸ், வேறு எதுவும் இல்லை. இந்த கேமில் நான் என்னை பற்றி போடுறேன், அவ்வளோதான் கேஸ். என்ன கேஸ் நான் பண்ணுறது, கமாண்ட்ரி வேறு எடுத்துருக்கோம். கட்டலான்னு பார்த்தேன், முடியாமல் போயிடும். இந்த கட்டானா அப்புறம் இது இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும், டைமண்ட் ஃப்ரூட்டு ஸ்கின் இருக்கும். இது எப்படி வியூ பண்ணுறதுன்னு தெரில. வியூ பண்ணி பார்த்தேன், அது எப்படி வியூ அதெல்லாம் எதிர்பார்க்குறேன். வேறு ஏதாவது ஃப்ரூட் எப்படி வாங்கினா தான் பார்த்தேன், அப்புறம் வாங்க முட்டேன். ஆனால் என்கிட்ட காசு எவ்வளோ இருக்குது, 64,000 61,000 தான் இருக்கும். அதை வச்சு என்ன வாங்குறது, வேணாம் அதுவும் வாங்கினான்னு பார்த்தேன், விட்டுட்டேன். இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் கேம்லேயே பிடிச்சிருந்துச்சா இல்லை இந்த கேம் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள், பிடிக்கலாட்டியும் சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், எதுவும் இல்லை நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நல்லா பெரிய வீடியோவாக போட்டேன். அவ்வளோதான் கைஸ், பாய்.